Hello students, in this video we are going to show Allied Mathematics 1, that is SBMM code, University of Madras syllabus உள்ள இந்த Allied Mathematics 1 பார்க்கலாம். BSc Computer Science, BCA and BSc Chemistry, Physics அவங்களுக்கு Allied Mathematics ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் கான்செப்ட் தான் பார்க்குறோம். And இதில் வந்து unit number 2 பார்க்குறோம். So unit number 2 is based on matrix concept. So you know matrix concept. If you have any doubt in matrix concept, first you see the basic videos. The matrix oda basic videos la potirken adha neenga nalla go through panninga நம்ம சொல்ல போது ஈஸியா இருக்கும். And this whole concept is based on square matrix. In the matrix, in the whole chapter is based on square matrix. So square matrix na first you should know what is square matrix. Number of row, number of column equal and that is called square matrix. Adha row column equal irundha adukku per da square matrix சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நான் லாஸ்ட் வீடியோல என்ன போட்டேன்னா சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் சொன்னேன். அதாவது a equal to a டிரான்ஸ்போஸ் வந்து அது சிமெட்ரிக், a equal to minus a டிரான்ஸ்போஸ் வந்து அது ஸ்கியூ சிமெட்ரிக் சொன்னேன். அது டெஃபினிஷன் நல்லா பாத்துக்கோங்க, அந்த வீடியோ நல்லா கோத் பண்ணுங்க. இப்போ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓகே, இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி சம்டைம் நம்ம 5 மார்க் क्वेश्चनக்கு கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த ரிசல்ட் என்ன சொல்றேன், any square matrix can be expressed as sum of a symmetric and q symmetric matrix. அதாவது அவங்க கொடுக்கிற any square matrix வந்து sum of the symmetric q symmetric matrix அதெல்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் இந்த ரிசல்ட்டை சொல்லிடுறேன், இதுக்கு நல்லா கோ த்ரூ பண்ணி இதை படிச்சுட்டு இருக்கோங்க. அதுக்கடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். அப்போ ஈஸியா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. ஓகே, அதாவது any square matrix you take some a கேபிட்டல். நம்ம எப்பயும் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. மேட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் டினோட் பண்ணுவாங்க. எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பை கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு சம் ஆஃப் த சிமெட்ரிக் பிளஸ் கியூ சிமெட்ரிக். இப்போ பி வந்து சிமெட்ரிக், கியூ வந்து சிமெட்ரிக், கியூ சிமெட்ரிக். வேர் தி பி இஸ் நதிங் பட் வேர் பி ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ். ஓகே, ஏ டேஷ்ல ஏ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம், ஏ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. So half of a plus a transpose, this is our p. இப்போ இந்த p வந்து நீங்க symmetry show பண்ணணும். ஓகே, இந்த ரிசல்ட் நான் வச்சுக்கோ, this is p. q equal to half of a minus a transpose. ஓகே, so இதுல வந்து p வந்து symmetric, q வந்து skew symmetric. so இத செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப்ராப்ளம் போடும்போது. so any square matrix can be written in the form of sum of symmetric and skew symmetric. இது symmetric, இது skew symmetric. இந்த p என்னன்னா half of a plus a transpose, half of a minus a transpose on the q. Okay, so you go through this result. இந்த ரிசல்ட் நல்லா ஆச்சுக்கோங்க. நம்ம p கண்டுபிடிப்போம், q கண்டுபிடிப்போம். அடுத்து அந்த p q, அந்த p வந்து சிமெட்ரிக், q வந்து q சிமெட்ரிக் சொல்லிட்டாலே அப்போ any square matrix நம்ம sum of symmetric plus sum of symmetric and q symmetricல எழுதலாம். அந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இத நல்லா கோ த்ரூ பண்ணிக்கங்க. இத பேஸ் பண்ணி 5 மார்க்ஸ் சம்ல கேக்குறாங்க. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. a is any square matrix, இது சிமெட்ரிக், இது ஸ்கியூ சிமெட்ரிக். ஆனா p என்னன்னா half a plus a transpose இல்ல a dash னு வச்சுக்கலாம். இது half a minus a dash or a transpose. Okay, now based on this we will see one problem. Okay, okay, so this is a question. Express the matrix. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, 3x3 மேட்ரிக்ஸ், 3 ரோ 3 காலம் இருக்கு. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. You have to write in the form of sum of a symmetric and skew symmetric எழுதணும். இந்த ஒரு மேட்ரிக்ஸை symmetric plus skew symmetric ரெண்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்னு வந்து சிமெட்ரிக்கா இருக்கணும், இன்னொரு skew symmetric. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் வரும். அதான் கான்செப்ட். அதாவது இப்போ 6 இப்போ நம்ம 5 எப்படி எழுதுவோம், 5 வந்து 2 + 3 எழுதுவோம்ல. 5 equal to எப்படி எழுதுறோம், 2 + 3. ஒரு நம்பரை 2 + 3 ஸ்ப்ளிட் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம எப்படி எழுத சொல்றாங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ அந்த சிமெட்ரிக் சி சிமெட்ரிக் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதான் கான்செப்ட். புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்பர் 5 வந்து 2 + 3 ஆமே ஒரு நம்பரை நம்ம ரெண்டு நம்பரா ஆட் பண்ணி எழுதுறோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை ரெண்டு மேட்ரிக்ஸா எழுத போறோம். ஆனா அதுல ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கணும், இன்னொரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கணும். அந்த மாதிரி எழுத சொல்றாங்க. ஓகே, நான் இப்போ சொன்ன அந்த லாஸ்ட் ரிசல்ட் நான் வந்தா போதும் உங்களுக்கு. ஓகே, இந்த given matrix நம்ம a ன்னு எடுத்துப்போம். சொல்யூஷன் let capital A equal to இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிப்போம். அவங்க கொடுக்குற சம்டைம் a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்களா, அது சம்டைம் a equal to சொல்லுவாங்க. அப்படி கொடுக்காம இருந்தா let capital A is equal அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். let capital A equal to அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க. 6 8 5 4 2 3 9 7 1. So the given matrix நான் a ன்னு எடுத்துர்க்கேன். அவங்க கொடுக்கிற மேட்ரிக்ஸ் நான் capital A is equal எடுத்துர்க்கேன். ஓகே, அதுக்கு அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்போ a dash கண்டுபிடிங்க. a dash that is a transpose னு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியல, ரோவையும் காலம் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ரோவும் காலம் நம்ம மாற்றி எழுதணும். ரோவை காலம் எழுதணும், காலம் ரோ எழுதிக்கலாம். ஸோ அதாவது இன்டர்சேஞ்ச் த ரோ அண்ட் காலம், தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட், அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. நான் வச்சுக்கோங்க, நான் இந்த ஏ டீனா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னா கொடுக்குற மேட்ரிக்ஸ்ல அந்த ரோவை அப்படியே காலமா மாற்றணும், இல்லைன்னா காலமா ரோவை மாற்றணும். ஸோ இது ஓகே இல்லை உங்களுக்கு? ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ 6 8 5 இருக்குல்ல, அதை அப்படியே காலமா மாத்துங்க. ரோல இருக்கிற நம்பர்லாம் அப்படியே காலமா மாத்திட்டேன். இப்போ செகண்ட் ரோ இருக்குல்ல 4 2, செகண்ட் ரோவை செகண்ட் காலம் மாத்திட்டேன். இப்போ தேர்ட் ரோ, ஸோ தேர்ட் ரோல தேர்ட் காலமா, ஸோ 9 7 1. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த கிவன் மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுத்தேன், ஏடினா அதோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம என்ன சொன்னேன், A ஈக்குவல் டு P பிளஸ் Q, அந்த P என்னது ஆஃப். இப்போ P ஈக்குவல் டு, ஸோ P என்னது ஆஃப் A பிளஸ் A டிரான்ஸ்போஸ். ஸோ ஆஃப் A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் தான் P சொன்னாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த இது நான் வச்சுக்கோங்க, நம்ம இந்த ரிசல்ட்ல சொன்னேன் P பிளஸ் Q சொன்னேன், P னா ஆஃப் A பிளஸ் AT. இப்போ இந்த ஏவியும் ஏடியும் ஆட் பண்ண போறேன், ஆட் பண்ணி வர ரிசல்ட் 2 டிவைட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, இந்த ஏவியும் ஏடி. ஸோ அடிஷன் எப்படி ஆட் பண்ண தெரியல மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண போறேன், ஆட் பண்ண அப்போ 6 6 12, 8 இது 12, 5 9 14, 4 8 12, 2 2 4, 3 7 10, 9 5 14, 7 3 10, 1 1 2. So நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இந்த given matrix A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, தட் இஸ் P equal to half of A plus A dash சொன்னேன், A plus 18 சொன்னேன். அந்த ஆஃப், இந்த 1/2 னா ஆஃப், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண தெரியல, ஆட் பண்ணும்போது அந்த நம்பருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணும், செகண்ட் ஆட் பண்ணணும். அது மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் நம்பரை வந்து நம்ம அந்த பொசிஷனை ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ வெளிய இருக்க 2 இது ஃபுல்லா டிவைட் பண்ணுங்க. சோ P equal to இந்த 2 வச்சு ஃபுல்லா டிவைட் பண்ணுங்க. சோ இந்த 2 வச்சு ஃபுல்லா டிவைட் பண்ணா வரும். சோ இந்த 2 டிவைட் இருக்குல, இது 1/2 னா 2 ஆல எல்லா எலிமெண்ட்டையும் டிவைட் பண்ணனும். அதாவது 2 ஆல டிவைட் பண்ணா 6 டைம், 2 ஆல டிவைட் பண்ணா 6, அடுத்து இது 7, இங்க 6, இது 2, அது 5 7 5 1. So all matrix 2 ஆல டிவைட் பண்றேன். சப்போஸ் இங்க இருக்கிற நம்பர்ஸ் 2 ஆல டிவைட் பண்ண முடியலனா அப்படியே விட்டுருங்க, அந்த 1/2 வெளிய இருக்கட்டும். So இங்க every number is divided by 2, எல்லாத்தையும் நான் 2 ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் டிவைட் பண்ண தெரியல, 2 ல 6 டைம் 2 இருக்கு, 6 டைம் 7 டைம் 6 டைம் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 7 டைம் 5 டைம்ஸ் 1 டைம். அதனால ஃப்ரண்ட்ல நம்ம 1/2 போட தேவையில்லை. ஓகே, சப்போஸ் டிவைட் பண்ண முடியலனா 1/2 ஃப்ரண்ட்ல வச்சு அதை அப்படியே வச்சுக்கலாம். So this is your P matrix. இப்போ இந்த P செக் பண்ணி பாருங்க, நான் அப்படியே போடுறேன். since இந்த P யும் இத நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா சேமா இருக்கும். இந்த P இருக்குல, இத நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, இத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது எழுதுனா போதும், வேணா நீங்க நோட்ல எடுத்து எழுதி பாருங்க. P னா இதான் P மேட்ரிக்ஸ். இப்போ PT கண்டுபிடிங்களா, கண்டுபிடிச்சா இதே தான் திருப்பி வரும். இப்போ இந்த P மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல திருப்பி அதே வரும். So P equal to A equal to 18 என்ன சொன்னேன், A is symmetric matrix. அதே மாதிரி இப்போ இந்த given P யும் அதோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஈக்குவல் இருந்தா P வந்தது, P is a symmetric. So everything therefore P is a symmetric matrix. Okay, so P is symmetric matrix சொல்லிட்டோம். Okay, P is symmetric matrix. Okay, so பாருங்க, நான் இந்த A dash ஆட் பண்ணிட்டு அதை 2 ஆல டிவைட் பண்ணா that is your P. இப்போ இத நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது P ன்னு இருக்குல, இதோட டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ்ல ரோ கண்டுபிடிச்சா அத PT. ரெண்டு மேட்ரிக்ஸ் சேமா கண்டிப்பா இருந்ததுனா அப்ப therefore P is என்னது, symmetric matrix. Okay, so P is symmetric quality. இப்போ நம்ம Q க்கு போவோம். Q. So நான் Q என்ன சொன்னேன், Q is equal to half of A minus AT. ஏவியும் ஏடியும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அது P. ஏவியும் A minus சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா that is Q. நம்ம அது கண்டுபிடிப்போம். Q equal to half. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த A மேட்ரிக்ஸ்ல இருந்து AT சப்ட்ராக்ட் பண்ண போறேன். 6 minus 6 0, 8 minus 4 4,
5 minus 9 minus 4. Carefully subtract பண்ணுங்க. Sign must. Okay. 5 minus 9 na subtract பண்ணி big number sign போடணும். So 5 நடுவுல நம்ம ஒரு minus போடுறோம். Minus. Okay. Sign change பண்ணணும். 5 minus 9 na subtract பண்ணா 4 big number 9 அப்ப minus 4 போடணும். So இந்த subtraction addition carefully போடுங்க. Okay. 4 minus 8 minus 4. 2 minus 2 0. 3 minus 7 minus 4. 9 minus 5 4. 7 minus 3 4. Last 1 minus 1 0. So now everything is divided by 2. So now q equal to இது அப்படியே எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. So 2 ஆல டிவைட் பண்ணா இது 0. இது 2 ஆல டிவைட் பண்ணா 2. இங்க வெளிய 2 இருக்கனால everything divided by 2. இது 2 ஆல டிவைட் பண்ணா -2. இது -2 0. This is -2. Okay. Now 2 2 0. So each element 2 ஆல டிவைட் பண்ணா this is our q. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. Since இந்த q minus qt சேமா இருக்கும். இப்போ இது q இது அப்படியே டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல மைனஸால மல்டிப்ளை பண்ணினா அந்த q minus qt கண்டிப்பா சேமா இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்லலாம்? Therefore q is a skew symmetric matrix. Skew symmetric. Okay. So p யும் pt ஈக்குவலா இருந்தா அது சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணனும். இப்போ இந்த q minus qt செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. q இதோட கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் மைனஸால மல்டிப்ளை பண்ணினா q minus qt ஈக்குவலா இருந்தா therefore q is skew symmetric. இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்? So from இத வந்து நம்ம கால் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். இந்த p வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த q வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. The p on the equation number 1, q on the equation 2. Okay. So now what I do from 1 and 2 put it a is equal to p plus q. A equal to p plus q. That is p matrix another 6 6 7 6 2 5 7 5 1. Plus q another 0 2 minus 2 minus 2 0 minus 2 2 2 0. So நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம அந்த டெஃபினிஷன் சொன்னேன். a equal to அத ரிசல்ட்ல சொன்னேன். a equal to p plus q அந்த ஃபார்மட்ல நம்ம எழுதணும் சொன்னேன். 5 வந்து 2 plus 3 எழுதறோம் நம்ம. இப்போ a வந்து the given matrix. இது எப்படி எழுதலாம்? p plus q. p னா நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் p, q கண்டுபிடிச்சிருக்கல. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. அதான் நம்ம ரிசல்ட்ல பாருங்க. Sum of symmetric and skew symmetric. இந்த symmetry skew symmetry நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது given matrix வரும். செக் பண்ணி பாருங்க. அதான் இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுதுறது இதான் அந்த கான்செப்ட். இத நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 6 0 6 6 2 ஆட் பண்ணா 8 7 minus 2 5 6 minus 2 4. இப்போ இந்த p யும் q ஆட் பண்ணா கண்டிப்பா a தான் வரும். So அதுதான் சொல்றாங்க. any matrix sum of symmetric plus q symmetric எழுதலாம்னு சொல்றாங்க. நம்ம symmetric matrix புட் பண்ணிட்டோம் p q வந்து q symmetric சொல்லிட்டேன். இப்போ இந்த p q ஆட் பண்ணா a வருதுல அத தான் நம்ம காமிக்கணும். இதான் கான்செப்ட். சோ இந்த மாதிரி 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. சோ the given matrix a எழுதுங்க. அதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க at. அடுத்து இந்த a வி at ஆட் பண்ணி divided by 2 போடினா அதான் p. இதே ஆட் பண்ணிட்டு divided by 2 எல்லாத்தையும் போடினா அதுதான் p. அடுத்து இந்த p equal to pt ன்னு காமிங்க. that means கண்டிப்பா அந்த p வந்து சிமெட்ரிக்கா தான் இருக்கும். அத செக் பண்ணிக்கலாம். அடுத்து q னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா q. அடுத்து q equal minus qt நம்ம சொல்லிட்டோம்னா that is symmetric matrix. sorry skew symmetric. இப்போ a equal to p plus q. இந்த p யும் q ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா a தான் வரும். so hence proved. அத லாஸ்ட்ல hence proved. so இது வந்து very important result. Any square matrix can be expressed as symmetric and skew symmetric matrix. So நான் symmetric னா என்ன சொன்னேன்? skew symmetric னா என்ன சொன்னேன்? அடுத்து அது பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இதில் டவுட் இருந்தால் கேளுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வெரி ஈஸி ஒன் கான்செப்ட் ஒன்லி இது. ஒரு 2 வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நான் ஒர்க் ஷீட்டில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்.